அனைவருக்கும் வணக்கம். கட்டாய தகுதி தேர்வு, கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு ஒரு ரிவிஷன். இணையான தமிழ் சொல் தேர்க. கான்ஃபரன்ஸ், கான்ஃபரன்ஸ்க்கு தமிழ் சொல் மாநாடு. கலைச்சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. கான்சுலேட்டுக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னா துணை தூதரகம். உவமையின் பொருள் அறிந்து சரியான விடையை தேர்க. கிணற்று தவளை போல. கிணற்று தவளைனா என்ன சொல்லுவோம்? கிணத்துக்குள்ளே இருக்கும், அதாவது உலகம்னு நினச்சிக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி கிணத்து தவளை போல, அதாவது அதுக்கு கரெக்டான மீனிங் என்னது? அறியாமை நிகழ்வு. கிணற்று தவளை போலன்னா அறியாமையா அப்படியே எடுத்துக்கிறது, அறியாமை நிகழ்வு. விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல், வீணா இருக்குது. விழலுக்கு இறைத்த நீர் போலனா அது யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சு, பயனற்ற செயல். பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி போலனா அந்த அளவுக்கு டீப்பா புரிஞ்சுக்கிறோன்னு அர்த்தம். ஸோ எளிதில் மனதில் பதிதல். எளிதில் மனதில் எளிதில் மனத்தில் பதிதல். நல்லா ஸ்ட்ராங்கா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறது. பசுமரத்தாணி போல. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. யானைகள் மனிதர்களை தாக்குவது இல்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன. கொஸ்டின் எப்படி எடுத்துப்போம்? யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன? கொடுக்கப்பட்டுள்ள வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. விரிந்தது, விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. விரித்தது என்ன சொல்லுவோம்? மயில் தோகை விரித்தது. ஸோ 7வது நாள்ல பாத்துங்க. விரிந்ததுன்னா மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. இரு வினைகளின் பொருள் வேறுபாடறிந்து பிழையான தொடரை தேர்க. அடங்கு, அடக்கு. ஆசிரியர் அடங்கியதால், அடக்கியதால் வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஆசிரியர் அடக்கியதால் மாணவர்கள் அடங்கினர். ஆசிரியர் அடக்குறார், ஆசிரியர் அடக்கியதால் மாணவர்கள் அடங்கினர். அடுத்து அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசைப்படுத்துக நம்மளுக்கு தெரியலைங்களா? லைன் படி எழுதணும். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா ஆசிரியர், அப்புறம் ஓனான், அப்புறம் பார்த்தீங்கன்னா கி, கக்கா கிக்கி, கூக்கு இல்ல கெக்கே, அப்ப தேனி, தையல், பழம், பூனை, மனிதன், மாணவன், மான், வௌவால். ஸோ அகரவரிசைப்படுத்துக. ஆசிரியர், ஓனான், கிளி, தேனி, தையல். அதுக்கு அடுத்தது பாவரிசை வருங்களா? கி, கக்கா கிக்கி, அந்த இது முடிஞ்சு. அடுத்து பப்பா பிப்பி பூ. அப்போ பாவரிசையில பழம், பூனை, பப்பா பிப்பி, அந்த மாதிரி லைனா காஞா சாஞா டானா தானா பா. பாக்கடுத்த மாவரிசை வரும். மனிதன், மாணவன், மான், கடைசியா வௌவால். சரிங்களா? அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க. இது அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் கா வரிசை, அப்ப கடல். அடுத்து கா கிக்கி கூ, குளிர்ச்சி, குக்கு கெக்கே கோ, கொண்டல், கோ, கோடை. தனி என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறி. தனி என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று தனிந்தது. வாழ் என்ற சொல்லின் வாழ் என்ற சொல்லின் தொழிற்பெயர் வாழ்க்கை. வாழ்கிறது, வாழ்க்கை, வாழ்க, அப்ப வாழ்க்கை. தொழிற்பெயர் கேட்கிறாங்க, அதனால வாழ்க்கை. மரம்னா தெரியும் நம்மளுக்கு, தாவரம். இன்னொரு மரம் வீரம், மறவன் சொல்லுவாங்களே, வீரன், வீரன். இப்ப வீரம், மரம்னா வீரம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. இலை, இலைத்தல், ரொம்ப இழைச்சிட்டீங்க அப்படி சொல்லுவாங்க, இலை. அப்ப மெலிந்து போதல். இலை நூல் இலை. ஸோ 15வதுக்கு ஆப்ஷன் டி. இலைனா மெலிந்து போதல், இன்னொரு இலை நூல் இலை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். பிழைகளற்ற தொடரை காண்டறிக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. 3 சொல்லினா வரும். என் வீட்டு தோட்டம், அதனால 2 சொல்லின் வந்திருக்கு. அடுத்து பாருங்க. வௌவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் உயிரொலி. வௌவல் சொல்லுவா இல்லைங்களா?
வௌவால் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து உயிரொலி. நெக்ஸ்ட் பாருங்க, மரபு பிழை நீக்குதல். கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. கொடியில் உள்ள மலரை வந்து கொய்வோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப கொடியில் உள்ள மலரை கொய்து வா அப்படிங்கிறத ஆப்ஷன். கொடியில் உள்ள மலரை கொய்து வா. நமக்கு எது குழப்பம்னா, கொடியில் உள்ள மலரை பறித்து வா அப்படிங்கிறதும் கொடியில் உள்ள மலரை கொய்து வா அப்படிங்கிறதும் குழப்பம். ஆனா நம்ம பேச்சு வழக்கில் தான் பறிப்போம்னு சொல்லுவோம். ஆனா கரெக்டான தமிழ் வார்த்தை வந்து மலரை கொய்து வா. சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு. வினை கலைகளுள் கைவினை கலைகள் சொல்லுவாங்களா, கைத்தொழில். அப்ப கைத்தொழில், அப்ப கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். கற்றுக்கொள்வேன். கைவினை கலைகளுள் ஃபர்ஸ்ட் அந்த வேர்ட்லயே நம்ம தெரிஞ்சு போயிடும். கைவினை கலை அப்படிங்கிறது ஒரு வேர்டு தான். அப்ப கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தாலே நம்ம எழுதிடுவோம். அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிதல். திருவள்ளுவர் கிமு 31ஆம் நூற்றாண்டு தான் குறள் வெண்பான்னு அழைக்கப்படுகிறது அவர் எழுதிய திருக்குறள். 1330 திருக்குறள் தான். திருவள்ளுவர் வந்து அது வந்து மேற்கணக்கு நூல்களும் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அதனால பொருந்தாத சொல் எதுனா ஆப்ஷன் டி, மேற்கணக்கு நூல்கள். அடுத்து பாருங்க, மங்கள வழக்கு சொல் அல்லாததை தேர்க. திருமுகம், நன்காடு, வெள்ளாடு, சோநாடு. விடை தெரியவில்லை. மங்கள வழக்கு சொல் அல்லாதது சோநாடு. இந்த இடக்கரடக்கல் மங்களம் குழு குறிக்கலாம் நம்ம சார்ஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எது எதுக்கு வரணும் நான் தெளிவா விளக்கியிருக்கோம், பாருங்க. உங்களுக்கு எஸ்ஜிடி மேக்ஸ்னாலும் சரி, பியூஓ மேக்ஸ்னாலும் சரி, யூஜிடிஆர்பி மேக்ஸ்னாலும் சரி, அதே மாதிரி அதோட தமிழ் பாட்டு எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம், அதை பாருங்க. தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் 22வது, அணுகு என்ற சொல்லி எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் அணுகிறது, அப்ப விலகு. அணுகு விலகு. அணுகுதல் விலகுதல்னு படிச்சிருப்போம். அணுகு விலகு. களம் பிளஸ் ஏரி. களம் பிளஸ் ஏரி, அப்ப களமேரி. களம் பிளஸ் ஏரி களமேரி. அடுத்து பிரித்து எழுதுக பாருங்க. செந்நெற்கட்டு, அப்ப செம்மை நெல்லு கட்டு. செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு, செந்நெற்கட்டு. செம்மையான நெல்கட்டு, செந்நெற்கட்டு. சேர்த்து எழுதுக. கண் பிளஸ் இல்லது கண் இல்லது. கண் பிளஸ் இல்லது கண் இல்லது. அடுத்தது 26, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மனிதர் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள்? மனிதர் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்? மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டன. மனிதர்கள் வரும்போது கொண்டன வராது. மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள். அப்போ மனிதர்கள், அப்போ மனிதர்கள்னா ப்ளூரல் தான் வரணும். அப்போ மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள். ஸோ ஆப்ஷன் வந்து டி. அடுத்தது பாருங்க, பொறுத்துக. சேகரம், கெடி கலங்கி, விண்ணம், வாகு. இப்ப சேகரம் கூட்டம், கெடி கலங்கினா கலங்கி, அப்ப வருந்தி, மிக வருந்தி. விண்ணம் சேதம், வாகு வாகு சரியாக, வாகு சரியாக. அடுத்தது மேட்ச். இது ஈஸியா பார்த்தீங்கன்னா பொம்மல். பொம்மல் சோறு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடும்பு சுற்றம், நரலும் ஒலிக்கும் தெரியும். இதை வச்சு இந்த நரலும் பொம்மல் வச்சு ஒரு ஆளை கண்டுபிடிச்சலாம். நரலும் ஒலிக்கும், பொம்மல் சோறு, லாஸ்ட் ஒன் படுகர் பள்ளம். உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் தெரியுமோ அதை மேட்ச் பண்ணிட்டு ஒரு பேலன்ஸ் உள்ளதை மேட்ச் பண்ணுங்க. ஸோ கடும்பு சுற்றம், நரலும் ஒலிக்கும், பொம்மல் சோறு, படுகர் பள்ளம். சரியான தொடரை கண்டுபிடி. அஃது ஓர் அழகான ஊர். அஃது ஓர் அழகான ஊர்.
அஃது ஓர் அழகான ஊர். இது வந்து 7th வருதுன்னு நினைக்கிறாங்க. 7th வருது. அஃது ஓர் அழகான ஊர். சாலவும் நன்று. இது எவ்வகை தொடர்? உரிச்சல் தொடர். சால வந்தாலே உரிச்சல் தாங்க. சாலவும் நன்று உரிச்சல் தொடர். சால ஒரு தவ நனி படிச்சிருப்பீங்க. சரியான கூட்டப்பெயர்களை தேர்க. ஆட்டு மந்தை. இது நம்ம திட்டி திட்டி பழகிருப்போம் இல்லைங்களா? ஆட்டு மந்தை தான் சொல்லுவோம். ஆட்டு மந்தை. அடுத்தது சரியான கூட்டுப்பெயர். புல் கூட்டம், புல் கத்தை, புற்கட்டு. புல் வந்து கட்டுன்னு தான் சொல்லுவோம். புற்கட்டு. அடுத்தது அன்பும் மரணம் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குரட்பாவில் பயின்று வரும் அணி நிரல் நிறை அணி. நிரல் நிறை அணி. அணிகள் படிச்சுக்கணும். அடுத்து 34 பாருங்க. கூற்று காரணம் சரியா தவறா? இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது. இது தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை கொண்டது. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது. சரி. இவை தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை உடையது. தவறு. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் வந்து இலக்கணம் உடையது தானே. இது வந்து மாறுபடாது இல்ல. மாறுபடும் இயல்பு கொண்டா அப்புறம் இலக்கணத்துல இது வராது இல்லை. அதனால கூட்டு சரி கரெக்ட். தவறு வந்து காரணம் வந்து தவறு. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று வந்து மணிமேகலை. இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்ற வேறு பெயரும் உண்டு. அது கரெக்டு தான். இந்நூல் வந்து மணிமேகலையின் துறவு வாழ்க்கை கூறப்பட்டுள்ளது. அதுவும் சரிதான். அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து பாருங்க. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்ற வினாவுதல் கொழல் வினா. காரணம் தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினவுவது. ஆமா, ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதானா என்ன அர்த்தம்? இல்லைன்னா கொடுப்பாங்க, அதுக்காக கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொழல் வினா தான். அது வந்து ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு தான் வினவுறது. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ. இந்த வினா அப்புறம் விடைகள் இதுக்கு எல்லாமே வந்து எடுத்துக்காட்டோட நம்ம வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பாருங்க. எல்லா வகைகளுக்குமே எடுத்துக்காட்டோட போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடைப்புக்குள் கொண்டு சொல்லின் பொருள் அறிந்து கோடிட்டிடத்தை நிரப்புக. புல்னா பறவை தெரியலங்க. இந்த இல்ல புல் பறவை. அதை நம்ம படிச்சிருக்கோம் கிளாஸ். புல் என்பது பறவை. இது பார்த்துட்டீங்களா? அடுத்தது சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை. டேஸ் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை. அதனால் அதற்கான குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதனால். பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு சென்றன. நீங்க அந்த வேர்டை போட்டு போட்டு நீங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வினா சொல்லி என்ன முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கேட்போம். யார் பேருன்னு கேட்க மாட்டோம், ஏன் பேருன்னு கேட்க மாட்டோம். அதான் இந்த ஆப்ஷனை வந்து நீங்க அதில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். சரியான இணையை தேர்ந்தெடு. ரவி வந்துட்டான். ஸோ இறந்த காலம் தான். அது வந்து இறந்த காலம் தான் போட்டுக்கணும். தப்பு அது. ரவி வருவான் எதிர்காலம் கரெக்டு. ரவி வருகிறான்னா நிகழ்காலம்னு சொல்றாங்க. அப்போ அது தப்பு. இறந்த காலம் கொடுத்துருக்காங்க. ரவி சென்றான் முடிச்சு போயிடுச்சு. அப்போ அது வந்து இறந்த காலம் வந்திருக்கணும். கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரவி வருவான். இனிமேதான் வருவான். அப்போ எதிர்காலம். சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைந்த சரியான விடையை தேர்க. திடல், சோறு, தயிர், விளையாட்டு, பறவை, கூட்டம், பாலை, கூடு. இப்போ விளையாட்டு திடல்னு வரும். தயிர், சோறு, பறவை, கூட்டம். தயிரை பார்த்தோன்னா சோறு போட்டுருவோம். பறவை பார்த்தோன்னா கூட்டம் போட்டுருவோம். விளையாட்டு திடல். பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல்.
பயிற்சி, நடைப்பயிற்சி சொல்லுவோம், மொழி பயிற்சி, மூச்சு பயிற்சி. அப்போ மலை பயிற்சி தான் இணைக்க இயலாது. மலை பயிற்சி. அப்போ மலை. 44. உசுரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். உயர் போனாலும், உசுறு உயிரே, தமிழ் வார்த்தை கரெக்டானது. உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். அடுத்தது பாருங்க, 45வது பாருங்க. சரியா பின்வரும் தொடருக்கு சரியா நிறுத்தற் குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யார்கிட்டயும் சொல்ற மாதிரி இருந்தாலும் டபுள் கொட்டேஷன் போடுவோம். ஸோ அதை ரிஜெக்டட். இன்னொரு தப்பு அதில் என்னன்னா, மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் எல்லாத்துக்கும் கம்மா போட்டிருக்கான் பாருங்க. 3 வேர்டு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 2க்கு தானே போடுவோம், லாஸ்ட்டுக்கு போட மாட்டோம் தொடர்ச்சியாக வரும்போது. ஸோ அது ரிஜெக்டட். செகண்டுக்கு ஒரே ஒரு அப்பாஸ்ட் கமா மட்டும் இருக்கு. ஸோ அதுவும் ரிஜெக்டட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மழை நீர் கமா, ஆற்று நீர் கமா, ஊற்று நீர் கமா வரக்கூடாது, கரெக்டாக இருக்கு. ஆகியவற்றை சிறிய கமா பெரிய கரெக்டாக இருக்குது, புள்ளி வச்சிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அடுத்து 46 பாருங்க. ஊர் பெயரின் சரியான மறுவை தெரிவு செய்க. திருநெல்வேலின்னு என்னன்னு சொல்லுவாங்க? நெல்லை மாவட்டம். திருநெல்வேலி, நெல்லை மாவட்டம். ஊர் பெயர்களின் மறுவை தெரிவு செய்க. மயிலாப்பூர், மயிலை. மயிலாப்பூர், மயிலை. செய் நன்றி, செய் கூட்டல் நன்றி. அவன் வந்தது, திணைவலு. அவன் வந்தது, திணைவலு. அது மாதிரி வலு வலா போட்டுக்கோங்க ஷார்ட்ஸ்ல. அதையும் பாருங்க. இந்த மாதிரி கிராமர்ல டெய்லி வந்து போட்டு ஷார்ட்ஸ்ல இருக்குது, வீடியோல இருக்குது, ஒரு டைம் போட்டு பார்த்துட்டே வாங்க. வினா, விடை, வலு, வலா எல்லாமே எல்லா டாபிக்குமே போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. உலை, உலை. உழைக்குன்னா உழைத்தல். அப்ப வேலை. அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு வந்து உளைச்சல், மன உளைச்சல்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மன வேதனை அப்படிங்குவோம். அப்போ அந்த உளைச்சலுக்கு மீன் வந்து வலி. இப்போ வேலை, வலி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 50 கொஸ்டின் முடிஞ்சு. பேலன்ஸ் 50 கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் போடுங்க. தயவுசெய்து லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.